நீங்க ஜெபம் பண்ணி ஒரு பதிலுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான பதில் ரெடியா இருக்கு. ஆம், தொடங்கின போதே முடிவு உண்டாகும் என்பது தேவனுடைய வாக்குறுதி. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மலை போல உயர்ந்து நிற்கிறதா? யோசபாத் ராஜா துதிக்க தொடங்கின போவே அவருடைய எதிரிகள் அனைவரும் விழுந்து அழிந்தார்கள். தேவன் உங்களுக்காகவும் அற்புதங்களை செய்ய வல்லவர். பவுலும் சீலாவும் சிறையில பாடின போவே சிறையின் அஸ்திபாரங்கள் அசைஞ்சு எல்லா கதவுகளும் திறந்தது. அதே போல நீங்க துதிக்க தொடங்கினா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் இப்போவே உடைய ஆரம்பிக்கும். விசுவாசத்தோடு துதியுங்கள். உங்க ஜெபத்துக்கு பதில் வர ரொம்ப நேரமாகுதான்னு கவலைப்படுறீங்களா? தானியேல் ஜெபிக்க தொடங்கின போதே பரலோகத்திலிருந்து அவருக்கான பதில் உடனடியாக அனுப்பப்பட்டது. எசேக்கியா ராஜா விண்ணப்பித்த போதே அவருக்கு சுகம் கிடைத்தது. தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. உங்க ஜெபத்தின் முதல் வார்த்தையை தேவன் கேட்ட உடனேயே பரலோகம் உங்களுக்காக கிரியை செய்ய தொடங்கிடுச்சு. அப்போஸ்தலர் 11:15 வசனம் சொல்லுது, பேதுரு தேவனுடைய வார்த்தையை போதிக்க தொடங்கின போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். தேவ வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட பேசத் தொடங்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்க கூப்பிடுதலுக்கு தேவன் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டார். விசுவாசத்தோட எழும்புங்க. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.